சாய்ராம். இங்கு கூடியிருக்கும் காதலர்கள் காதலிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கண்ணதாசன் சொன்னாலே காதல் தானே. அந்த போதையிலேருந்து விடுபடவே இல்லைங்க, இன்னும் நம்பலை. அதை நல்லா ஃபுல்லு போதை ஏற்றி விட்டுட்டார் ஜெகத்ரட்சன். அவரை பற்றி பேசி பேசி ஒரு ஸ்டேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா மது உண்ட மந்தின்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். அப்படியே கல் குடிச்ச குரங்கு மாதிரி புத்தி அப்படியே மயங்கி. அப்படிதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அவர் வந்து அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு கண்ணதாசனாரை நினைவுபடுத்திட்டார். என்னுடைய நினைவுகள் அன்னாரை பற்றி சொல்லணும்னா, நான் அவரை முதல்ல பார்க்கும்போது எனக்கு 9 வயசு. சில விஷயங்கள் மனசில் அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டும் பாருங்க. அந்த பேஸ்ட் வந்து என்ன எதாலையும் அழிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நினைவு எனக்கு. அவர் 9 வயசில் நான் அவரை பார்க்குறேன். ஒரு மாலை பொழுது ஒரு 7-7:30 மணி இருக்கும். வீட்டுக்கு வராரு. நல்லா நெட்டுன்னு ஒரு வசனம். நான் பார்த்தபோது இவர் சொல்கிற மாதிரி அவ்வளோ சிகப்பு எனக்கு தெரியல. நான் பார்த்தபோது ஒரு வெளுத்த மாநிறம் மாதிரி தெரிஞ்சது. வேர்த்து கொட்டி டயர்டாக இருந்தார். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, பதட்டம் மாதிரி இருந்தது. அந்த வயசில் எனக்கு அது உணர தெரியல. ஆனால் நட வந்து ரொம்ப நிதானம். அந்த வேஷ்டி முனையை அப்படி தூக்கி பிடிச்சி எங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. நுங்கம்பாக்கத்தில் தாத்தா வீட்டில் தாத்தா அம்மா நான் இருக்கிறோம். நடந்து வராரு. எங்கள் தாத்தாவுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. இன்றைக்கி என் மனசில் அந்த படம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ அவர் தள்ளுன்றார். என்ன யாரோ பெரியவங்க வராங்க, யாரும் தெரியல. நான் தள்ளி நின்று பார்க்குறேன். போகிற போக்கில் எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு கண்ணதாசன் வந்திருக்காரு அப்படின்னோடனே என் காதில் கண்ணதாசன்னொன்னே ராமதாசர், அந்த மாதிரி இவர் கண்ணதாசர் அப்படின்னு அன்றைக்கி நினைக்கிறேன். இவர் ஏதோ ஒரு பெரிய சித்தர் இல்லைன்னா ஞானி. அந்த 9 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது இவர் ஒரு ஞானி, சித்தர், ஏதோ ஒரு பூஜை பண்ணுறவர், கண்ணனோட தாசர். அப்படித்தான். நெத்தியில் குங்குமம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்தார். ஏதோ ஒரு பட விவகாரம் எடுக்க போகிறேன்னு அம்மாட்ட பேசினார், போனார், தெரியும், அவ்வளோதான். அந்த கண்ணதாசன் தெரிஞ்சது எனக்கு என்னுடைய 9 வயசு. புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் 15 வயதில். ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தன் பின்னாடி பாடுறான், ஹலோ மிஸ் எங்கே போகிறீங்க? ஆனால் இது என்ன ஒரு பாட்டு பாடுறாங்கன்னுட்டு இன்னும் வேகமாக சைக்கிளை மேய்ச்சிட்டு போகிறோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு பாடல் வெரி ரொமான்டிக்காக இருந்தது. 15 வயசில் அதுதானே இருக்கும். அந்த ரொமான்டிக்காக அந்த ஒரு பாடலை கேட்ட உடனே, அப்போல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு சொந்தமாகவே செல்ஃபோன் இருக்குது. 10 வயசு குழந்தைகளுக்கு. எங்களுக்கு சொந்தமாக ரேடியோ கூட கிடையாதுங்க. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்னா, ரேடியோ ஒரு பெண்ணு கேட்கணும்னாலே பயந்து வீட்டில் ரேடியோ கேட்கணும். பல கண்ணதாசன் பாடல்களை நாங்கள் உணர்ந்ததும் தெரிந்து கொண்டதும் திருமண விழாக்களுக்கு ஸ்பீக்கர் வைப்பான் பாருங்க, அங்கே போய் நின்று கேட்டுக்குவோம். ஏன்னா அந்த பாடல்கள் தமிழ் தெரியாத எங்களுக்கு இல்லை, எங்களை தமிழ் படிக்க வைக்கலை. ஏன்னா அப்போதுதான் இந்த ஆங்கில மோகம் வருகிறது சென்னையில். ஆங்கில பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியும் சேர்த்து படித்தால்தான் எதிர்காலத்தில் இவர்களுக்கு வேலை அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஒரு அறிவின் அளவுகோல் என்ற பட்சத்தில் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் போது இந்த தமிழை கண்ணதாசன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரி பல இளம் பெண்கள் அந்த 15 வயசில் கண்ணதாசன்ங்கிற ஒரு அப்பவும் ஒரு மனிதன், அவ்வளவுதான். கண்ணனோட தாசன் அப்போ நினச்சோமேவோ அவர் சாமியார் இல்லை, அவர் வந்து சாதாரண சித்தர்லாம் இல்லை, சாதாரண மனுஷன், இப்போ ஏதோ சினிமாலெல்லாம் பாட்டு எழுதுகிறார் போல இருக்கு அப்படின்னு இந்த 15-16 வயசில். ஆனால் ஒரு மோகம் அந்த பாட்டு மூலமாக எவ்வளவோ விவகாரங்களை அவர் சகோதரன் ஜெகத்ரட்சன் சொன்ன மாதிரி என்னோட அழுகையை சொன்னான், என் காதலை சொன்னான். 1000 பார்வைகள்ங்கிறதெல்லாம் ஒரு விதமான மயக்கமான விஷயங்கள் தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த காலகட்டத்தில் நான் வாழலைங்கிறதுக்காக. ஏனென்றால் இன்றைய தலைமுறைக்கு இந்த ரசனைக்கு இடமே இல்லை. ரொம்ப மன்னிக்கிறோம். இந்த தலைமுறையில் ஏன் கண்ணதாசன் பாடல் எழுதாமல் போயிட்டார், அவர் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இறந்துட்டார், ஒரு நேரம் அப்படி யோசிக்கும்போது நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும்.
தொப்புள்ள ஆம்லெட் போடுறதுக்கு அவரால் பாட்டே எழுத முடியாது. இந்த கண்ணதாசனை நான் உணர ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடித்ததுன்னு என்னை நானே திட்டிக்கிட்டேன். சே, நீ எவ்வளவு கொடுத்து வைக்காத ஒரு ஜென்மம். 16 வயசுல சினிமாவில் நடிக்க வரும்போது இவரோட பாடல்கள் வருது. இந்த பாடல்களுக்கு நடிக்கணும், வெறும்ன நடிக்க முடியாது, கொஞ்சம் உணர்ந்தாதான் நடிக்க முடியும். உணர ஆரம்பித்தேன். உணர ஆரம்பிக்கும் போது இந்த கண்ணதாசன் அப்பொழுதுதான் உணர்கிறேன், சாமியார் இல்லை, சித்தர் இல்லை நினைச்சேன். இல்லை, இவன் ஒரு சித்தர், நிச்சயமாக ஒரு சித்தர் தான். அந்த மாதிரி சித்தரால தான் பல விஷயங்களை எழுத முடியும். காதலை எழுதுற, காமத்தை எழுதுற, பட்டினத்தாரையும் பல சித்தர்களின் வாழ்க்கையை எங்களை போன்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுக்கு ஊட்டி விட்டாரே இந்த மனிதன் கண்ணதாசன் தான். அன்னைக்கு பார்த்தபோது பொட்டெல்லாம் இல்லாமல் வந்தாரே. அப்புறம் மறுபடியும் இவரை பல வருடங்களுக்கு அடுத்து நான் டைரக்ஷன் பண்ணும்போது அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த காதை அதீதமாக இருக்குது. இவரை பார்க்கணும், இவர்கிட்ட பேசணும், இவர் கூட உட்காரணும். இதுக்கு நடுவில் இவர் நிறைய பாடல்கள் அவர் எழுதி நான் நடிச்சிருக்கேன். அப்போல்லாம் அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கலாம். சகோதரி சரஸ்வதி ராமநாதன் சொன்ன மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவரை பார்க்கணும்னு நான் துடிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது அது அதீத காதலால் ஏற்பட்ட ஒரு துடிப்பு தான். அந்த எழுத்து மேலே ஏற்பட்ட மோகம். அந்த தமிழை அது வரைக்கும் நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. தமிழ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி, கேன் ஸ்பீக் இன் தமிழ் ஸோ வெல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதையும் ஆங்கிலத்தில் தான் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா தெளிவான தமிழ் கண்ணதாசன் எழுதுதான் எவ்வளவு ஈஸியாக ஒரு தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு. எவ்வளவு சுலபமாக அந்த தமிழ் மூலமாக பல கருத்துக்களை உணர வச்சு நடிக்க வைக்கிறாருன்னும் போது எனக்கு அவரோட எழுத்துக்கு ஈடு கொடுக்கணுமேங்கிறதுக்காகவே உழைச்சி நடிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் எல்லாருமே. அதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையை பார்த்து பல விஷயங்கள் நம்ம பொறாமப்பட்டாலும் ஒரு விஷயத்தில் நான் பொறாமையே படமாட்டேன். முதல்ல சொல்லலை, ஒரு காலகட்டத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த பிரிக்க முடியாதது, மாற்ற முடியாதது, இப்படியெல்லாம் ஒரு அடுக்குமொழி சொன்னீங்கன்னா பிரிக்க முடியாதது விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதோட கூட இந்த பி சுசீலா ஒரு அம்மாவையும் சேர்த்துக்கணுங்க. அந்த காதுக்குள்ள அப்படியே தேனை ஊற்றுற மாதிரியே ஒரு குரல் இருக்கும். நீங்கள் நல்லா கண்ணை மூடி அந்த அம்மாவோட அந்த பாட்டுக்களை கேட்டு பாருங்க. இவங்களோட கூட்டணியில் அதே மாதிரி நான் பல நேரங்களில் தனியாக இருக்கிற நேரத்தில் இப்போவும் அவரோட திரை இசை பாடல்கள் சில கேசட்ஸ் எல்லாம் தனியாக பண்ணி வச்சுருக்கோம். போட்டுட்டு இப்படி உட்காந்து கேட்கும்போது அந்த மெல்லிசை மன்னர்கள் 2 பேருமே அவங்க மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊடால ஒரு ஃப்ளூட் வரும், திடீர்னு இப்படி அந்த சின்ன சின்ன ஒரு ஃப்ளூட்டு, சின்ன சின்ன ஒரு வயலின், அதெல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் காணாமல் போயிடுச்சு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதான் இருக்கிறது இல்லையா? இப்போ ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்னைக்கு ஒரு பெண் ஒரு தாயாக, மனைவியாக, ஆஃபீஸில் ஒரு ஊழியம் செய்பவளாக, வீட்டில் வேலைக்காரியாக, இன்னும் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கா மாதிரி இன்னைக்கு ஒரு சிந்தசைசர் அவதாரம் எடுத்திருக்குது. அது வயலின் வாசிக்குது, அதுவே எல்லா மியூசிக்கும் பண்ணிடுது. ஆனால் எவ்வளவோ நம்மளால பண்ண முடிஞ்சது. நம்மால் ஒரு கண்ணதாசனை உருவாக்க முடிந்ததா? இல்லை. அவர் சொன்ன மாதிரி அவருக்கு சுயம்பம். அவரோட பல விஷயங்கள் இப்படியே ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி யோசிக்கும் போது திருப்பி ஒரே இடத்துல தான் உட்கார. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அவரை பற்றி யோசிக்கும் போது தன்னிலை உணர்ந்த ஒரு மனிதன். அதனால்தான் கடைசி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம், சாஸ்திரங்களை தெளிவாக நமக்கு சொல்லி பெரியோர்கள் சொன்னாலும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இதுதாங்க இந்து மதம் எல்லாருக்குமே புரிய வச்சார். படித்து கற்றுக்கிட்டோம். அதை வச்சுக்கிட்டு இந்த மனிதன் தன்னிலை உணர்ந்த மனிதன் போது ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா. குடிச்சிட்டு ஒருத்தன் பாடுற மாதிரி, கதாநாயகன் பாடுற மாதிரி பாட்டு. குடிச்சால் அவன் மனிதனே இல்லைங்கிறார். யாரு சொல்றது? எல்லாத்திலேயுமே ஒரு அதிக பார்த்தவர். ஆனால்
அது பார்க்கும்போது எல்லாமே தன்னை அதிலிருந்து வேறுபடுத்தி தான் பார்த்திருக்கிறாரோன்னு தோன்றுகிறது. அவர் எந்த நிலையை உணர்ந்து பாட்டு எழுதினாலும் there is a very beautiful ஒரு தமிழ் சங்கத்தில் வந்து இங்கிலீஷ் இல்லாமல் பேச முடியல பாருங்கள், அவ்வளோ கேடு கெட்டு போயிட்டோம். அவர் அழகான ஒரு விஷயத்தை நான் சமீபத்தில் படித்தேன். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அது. உங்களை நீங்களே பார்த்துக்கங்களேன், ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. அதாவது கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துட்டு நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்கன்னு பாருங்கள். கையை அசைக்கும் போது உங்களை தண்ணியில் படுத்து ஐ அந்த உடம்பு கையை அசைக்குது, ஐ இந்த உடம்பு காலை அசைக்குது, ஐ இந்த உடம்பு பேசுது, ஐ இந்த உடம்பு சாப்பிடுது, அப்படிலாம் பல விஷயங்களை உங்களை வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்குங்க. அதை விடமா ஒரு சந்தோஷமான ஒரு நிலை எதுவுமே இல்லை அப்படின்வார். இதை உணர்ந்தவர் தான் கண்ணதாசனுங்கிறது இந்த அவரோட திரையிசை பாடல்கள் மூலமாக நான் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை உணர்ந்துட்டேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுலாம் முடியாத விஷயம். அவர் சொன்ன மாதிரி சகோதரர் சொல்கிறாரு, அதை நினைக்கிறேன். அவரோட பித்து பிடிச்சவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு அவர் அப்படியே ஒரு மயக்கத்திலேயே, ஏன்னா அவர் ஒரு மயக்கத்தை விட்டுட்டு போயிருக்காரு. ஒருவேளை பாரதிதாசன் பாரதியார் அந்த காலகட்டம் தாண்டி வந்ததுனால தான் அதீத மயக்கமாக இருக்குது. இல்லைன்னா அந்த இதில் நம்ம அவர் சேர்த்துருவோமோ. ஸோ இவர் நிச்சயம் பண்ணிக்கிட்டாரோ கொஞ்சம் நாள் கழித்து வரலாம் அப்படின்ட்டு. உண்மையில் பார்க்கும்போது கண்ணதாசன் காலத்தின் வெளிப்பாடு, அவருடைய வெளிப்பாடுகள் தான் இத்தனை பாடல்கள். இந்த பாடல்களை உணர்ந்த நாம் எல்லோருமே ஒவ்வொரு கண்ணதாசன் தான். அதாவது அந்த கண்ணதாசனோட தாசர்கள் தாசிகள் தான். அப்போ நாம் எல்லாருமே அதுதானே. கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி எந்த மேடை பேச்சிலையுமே எந்த பேச்சிலையும் நீங்கள் எடுக்கணும்னா சட்டுன்னு புரட்டுறது கண்ணதாசனாக தான் இருக்கணும். எனக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு ஆசானாக மேடை பேச்சு சின்ன திரையில் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்த போதும் முதல்ல ஒரு கஷ்டம், ஒரு குடும்பத்தில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணபோது பல 3 வருடங்களுக்கு முன்னாடி என்ன முகவரை கொடுக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் தான் யோசித்தேன். ஆபத் பாந்தவா கண்ணதாசா என்னை காப்பாற்று. சத்தியமாக அப்படி தான் நினச்சிட்டு அவரோட ஒரு புஸ்தகத்தை திறக்கிறேன். ஆ ஈன அப்படின்ற ஒரு செய்யுள். திரைப்பாடல்கள் 5000க்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்காரு. எத்தனையோ கவிதைகள், அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு திரையிசை இல்லாத பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் போனீங்கன்னா தான் அந்த மனிதன் கண்டிப்பாக தன்னுடைய உடலை வேறுபடுத்தி தான் வேறு, இந்த உடலுக்குள் நான் வந்திருக்கிறேன், அதை செவ்வனே செய்து முடிக்கிறேன், எனக்கு தோணினதை நான் பேசுகிறேன், மன்னிப்பு கேட்க நான் தவற மாட்டேன், அந்த யதார்த்தம் உண்மை இதுதான் கண்ணதாசன் அப்படின்னு நான் உணர்ந்தேன். நீங்கள்லாம் என்ன உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இது தமிழ் சங்கம் அப்படின்னும் போது 2 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவர் சகோதரன் ஜெகத்லட்சுமியும் அதே தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விழாக்கெல்லாம் நம்ம கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு. உண்மையில் எனக்கு தோணுச்சுங்க 3 வருஷம் முன்னாடி இவங்க இப்படி ஒரு பண்ணும்போது அந்த வருஷம் அவார்டு வாங்கினவங்களை பார்த்தபோது சத்தியமாக அவங்களுக்கெல்லாம் தமிழே சரியாக தெரியாது. அப்படிலாம் நீங்கள் கூப்பிட்டு அவார்டு கொடுக்கலாமா? நான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்ணதாசன் தமிழ் சங்கம் பண்ணும்போது அந்த சுயம்பு மகானுக்காக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கண்டிப்பாக தமிழ் நல்லா பேசக்கூடியவங்க லா லா நா நாலாம் நல்லா பேசினா தான் மேடைக்கே வரலாம். பாட்டு பாடுறவங்களுக்கும் இது சரி, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா மெல்ல சாகும் தமிழ் இனின்னு அந்த அறிஞன் சொன்ன மாதிரி இனி தமிழ் சாகாத ஐயா அப்படின்னு அந்த மீசக்காரனுக்கு நாம் எல்லாம் சொல்லித்தானே ஆகணும். அதற்கு பிறகு வந்த கண்ணதாசனின் பெயரை வைத்துக்கொண்டு நாம் இப்படி ஒரு விழா நடத்தும் பொழுது கண்டிப்பாக தமிழுக்காக பாடுபவர்கள் பல பேர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரமாகிறது என்று அவரவர்கள் மணியை பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் செவிக்கு உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு ஈனப்படும். அதே மாதிரி இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னுடைய சின்ன விண்ணப்பம், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். எப்படி ஒரு குறிப்பாக ஒரு ஆஃபீஸு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் போகும்போது செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுறோமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அருமையான விழாக்களுக்கு வரும்போது தயவு செஞ்சு உங்களோட செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா மேடையில் இருக்கிற எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அது வேறு எதுவுமே இல்லை. அதாவது இதை விட முக்கியமான பணி ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா இன்னைக்கு இத்தனை பேர் மெனக்கட்டு அந்த மகானுக்காக ஒரு விழா எடுத்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். என்ன மிஞ்சி போனால் 3 மணி நேரம் தானே. 15 வருஷம் முன்னாடி செல்ஃபோன் இல்லாமல் தானே வாழ்ந்துருக்கோம். அது மாதிரி வாழ போயிடலாமே. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கண்ணதாசன் வாழ்ந்தார் இறந்தார்லாம் நான் பேச மாட்டேங்க.
அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை போன்ற காதலர்கள் உள்ளத்தில், நம்மை போன்ற நல்லவர்கள் உள்ளத்தில். அதற்காகத்தான் நாம் எல்லோருமே ஆல் த லைக் மைண்ட்ஸ் அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் ஒரு மாவட்டத்திலையும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் எடுத்து செல்லுங்கள். சில நேரங்களில் இந்த தமிழை ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை வச்சு தமிழ் சொல்லிக் கொடுக்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போனபோது அந்த பசங்க பாடல்கள், தமிழ் பாடல்களுக்கு ஆடுவாங்கன்னு அவங்க பாடினது அப்படி போடு போடு அதுதான் ஆடுறாங்க. ஏன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். தயவு செய்து பள்ளிகளுக்கு கொண்டு செல்லுங்கள். தமிழ் என்பது இனிமையான மொழி, எளிமையான மொழி. அந்த எளிமையான மொழியை நீங்கள் மிகவும் எளிமையாக பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே கற்கலாம் கண்ணதாசனின் பாடல்கள் மூலமாக என்று தயவு செய்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கை. இங்கு எங்களை ஆதரித்து எங்களுக்கு ஆசி வழங்கியதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி.